ஏற்றுக்கொள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தை ரட்சிக்கவே இப்பூ உலகில் மனுஷ ரூபமாக வந்தார். மனுஷன் தன் பாவத்தினால் சாபத்தினால் பல வகை சோதனை, இன்னல்கள், போராட்டங்கள் போன்றவற்றை சந்திக்க நேரிடுகிறது. இத்தகைய உபத்திரவங்களை மேற்கொள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கற்பிக்கிறார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். யோவான் 16:33. தேவனே திடப்படுத்துகிறார். மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை என நீதிமொழிகள் 27:21 சொல்லப்பட்டுள்ளது நினைவு கூறத்தக்கது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடன் ஜெபிக்க கற்றுத்தர கேட்ட சீஷர்களுக்கு சோதனைக்குட்படாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்து கொள்ளும் என்று ஜெபிக்க கற்பித்தார். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்து கொள்ளும். மத்தேயு 6:13, லூக்கா 11:4. சோதனை ஜெயிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவும் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு 40 நாட்கள் உபவாசம் இருந்த பின்பு சோதனைக்காரன் அவரை சோதித்தான். இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களால் அவனை மடங்கடித்து மேற்கொண்டார். மனுஷன் பல சோதனைகளை கடந்து வர வேண்டுமெனில் கர்த்தருடைய துணை மிக மிக அவசியம். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். 1 கொரிந்தியர் 10:13. மேலும் இன்னல்கள், போராட்டங்கள் சந்திப்பதற்கு முக்கிய காரணி பாவம், கீழ்ப்படியாமை, அன்பற்ற ஆகாத சிந்தனைகள். ஆகவே கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்வதோடு அவர் கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு நாம் வாழ்வில் அபியாசப்படுத்துவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்றார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்தாவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்றார். யோவான் 14:26. பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியின் அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். ஏசா 10:27. சிலுவை. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். லூக்கா 9:23. சிலுவை என்பது முற்காலத்தில் தண்டனைக்குரிய ஒரு கருவியாக, அவமான சின்னமாக கருதப்பட்டது. ஆனால் அதன் மேன்மை அந்த சிலுவையின் மேல் இவர் இயேசு கிறிஸ்து யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று எழுதி வைத்து அடையாளப்படுத்தப்பட்டது. தன்னைத்தான் வெறுப்பதென்பது இவ்வுலக ஆசாபாசங்களை விட்டு விலகுதலாம். சிலுவையானது ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலனாய் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1:18. அந்த தேவ பலனே நம்மை காத்து கொள்ள துணை செய்யும். சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். பிலிப்பியர் 2:8. சிலுவையிலே மட்டுமல்ல, இப்பூவுலகில் வந்து வாழ்ந்த மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்ததை அறிந்தும் பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினாலை துடைக்கவும் தொடங்கினார். யோவான் 13:5. மேலும் ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் என்றார். யோவான் 13:14. இத்தகைய நிகழ்வுகளின் வழி தாழ்மையை, கீழ்ப்படிதலை போதித்து சிலுவையை சாட்சியாக்கினார் எனலாம். இயேசு கிறிஸ்து ஜனங்கள் மீது கொண்ட அன்பு சிலுவையின் வழி விளங்க பண்ணுகிறது. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே நமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். 1 பேதுரு 2:24. ஜனங்களுக்காக அவர்களின் பாவங்களை, சாபங்களை, நோய்களை கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். ஆம், அவர் நம்மீது கொண்ட அன்பின் நிமித்தமே சகல பாடுகளையும் தாங்கினார், சகலத்தையும் சகித்தார். மேலும் இருதரத்தாரான
தம் ஜனங்களையும் புற ஜாதியாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷித்து சமாதானம் பண்ணினார். பகையை சிலுவையினால் கொன்று இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். எபேசியர் 2:16. அடுத்து சிலுவையிலே தம் ஜீவனை ஒப்பு கொடுத்ததை நிமித்தமும் புதிய உடன்படிக்கை உண்டாக்கினார். அவர் மீண்டும் வரும் வரை அவரை நினைவுகூரத்தக்கதாக செய்யும்படி கட்டளையிட்டார். இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவுகூரும்படி இதை செய்யுங்கள் என்றார். அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவுகூரும்படி செய்யுங்கள் என்றார். ஆம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் இரண்டாம் வருகை மட்டும் அவரை நினைவுகூரத்தக்கதாக புதிய உடன்படிக்கையை ஏற்று செயல்பட கட்டளையிட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்க நுகத்தை ஏற்றுக்கொள்ளவும் தாழ்மை அன்பு விளங்கும். அவரவர் தன் சிலுவையை தானே எடுத்துக்கொண்டு அவர் பின் வரவும் அவர் கற்பித்த புது உடன்படிக்கை மாதிரியை செயல்படுத்தி அவர் மீண்டும் வரும் வரை அவரை நினைவுகூரவும் கட்டளையிட்டார். இக்கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு செயல்படுபவன் ஒருபோதும் வெட்கமடையான், தோல்வியடையான், ஜெயமே பெறுவான். ஆமேன்.